உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஆமா அரசே, நம்ம ஊரில் இன்னும் நிறுத்துங்கடா. வர்மா தள்ளி நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். ராஜாவே தாயுலின்றான். அப்பா என்னப்பா ஒரு காவலாளி வாங்கல மரியாதை இல்லாம பேசுறாரு. சும்மா இருக்கடா. வர்மா நாளைக்கு எனக்கு லீவ் வேணும், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். என்ன அபி என்னடா காவலாளி இவ்வளவு பெரிய ராஜாவே தாயலி போடா வடான்னு இருக்கானே அப்படின்ட்டு. ஆமா மண்ணா, ஆனா ஏன்? அது ஒண்ணுமில்ல பீம். போட்டக்பூர் ராஜாவை பார்க்க இவனும் நான் தான் போயிருந்தோம். அப்போதைக்கு என்ன பண்ணிட்டானா, மங்கிள் சிங் வந்து இடையில வழிய மறைச்சுட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு ராஜா? அவன் 3 பேர் 4 பேர்னா பரவாயில்ல பீம். அவன் 10 பேரோட வந்துட்டான். அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கிட்ட குதிரைக்கு பின்னாடி எஸ்ஐட்டு ஓடிட்டேன். அவன் ஒருத்தால் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் போல. அவனை போட்டு பொறிச்சிருப்பாங்க போல. ஆனா அவன் எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியல. இங்கதான் பீம் வந்தான். வந்துட்டு பொழிச்சுன்னு எச்சைக்காரிய மூஞ்சிலே துப்பிட்டான். இது கூட பரவாயில்ல பீம். ஆள் இல்லாதப்பெல்லாம் நீ அடிக்கடி இந்த செருப்பு கழட்டி அடிச்சுட்டு போவான். அது கூட பரவாயில்ல பீம். ஆள் இல்லாதப்பெல்லாம் இந்த செருப்பு கழட்டி அடிச்சுட்டு போவான். டீ மச்சான், உங்க அப்பா வீட்டுல இருக்காரா? இல்ல மாப்பிள்ள, எங்க அப்பா முப்பெரும் விழாவுக்கு போயிருக்காரா. உங்க அப்பாட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. அவர் கால் பண்றியா? இரு பண்றேன். எடுக்க மாட்டாரு மாப்பிள்ள, சிஎம் பேசிட்டு இருப்பாரு போல. சார் வடகரி டீ மச்சான், உங்க அப்பா சரி 4 சரி வேற ஏதோ தான் வரப்போகுது நினைச்சேன். இந்த மாதிரி இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உன் கூட படுக்கிறதுக்காக வேற இல்ல இருக்கடா. அசிங்கம் முடிச்சவன். சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. வெயிட் ஃபார் டெஸ்ட் இருக்கு பாருங்க. நடு ரோட்ல படுத்துக்கிட்டா என்ன பண்றது இப்படி? அதான் வர்கீஸ். ஓடாத காருக்கு ஒன்று அசிஸ்டன்ட் வேற. என்னது தவுடு முடியா கிடக்கு? அட பாவி மனுஷா, அந்த ஸ்டேரிங் மட்டும் இறுக்கி பிடிச்ச மணிக்கே உட்கார்ந்திருக்கானே. சார் என்ன பேசாம இருக்க அந்த ஆளு? என்ன ஆரன் சவுண்ட் ஊழ சவுண்டா கேக்குது? என்ன அந்த ஆளு? ஏன் உதிர்ந்துக்கா இல்லையா? சொல்லி தெரியா போல. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். தரத்தரன்னு ட்ரோ போட்டு இழுத்துட்டு அது போட்டு போயிட்டு இருக்கு. ஜெயபாலு, ஐயோ இவன் எனக்கு பால் ஊத்திரும் போல இருக்கல. உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? யோ ப்ளூ சட்டை சும்மா அடியா கொஞ்சம். எல்லா தகுதியும் இருந்து நான் வெறும் கான்ஸ்டபிள் ஆனது காரணம் இந்த லஞ்சம். அந்த வலி என்னன்னு எனக்கும் தெரியும் சார். சும்மா அடிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்படாம நீங்க தடுத்து போட்டோ எடுக்கிறானா இல்ல மகுடி ஊதுறானா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. நான் தான் அம்மா முருகாச்சம் பேரா. என்ன அம்மா என்ன தெரியல, நான் முருகாச்சம் பேர. நான் நம்ம பக்கத்தூர் ஒக்கணத்தின் தாங்க. யாருமா எதுக்கு வந்தாங்க? இல்ல பாட்டு மும்பரமா மேடம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் யாருன்னு பாக்க வந்தங்க. எவ்வளவு மண்டகடா! நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க பிரபாகரன் மகன் சீமான். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். சார்ந்து உனக்கு லைஃபும் வைஃபும் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகுதுமா? ஏன் புள்ளுங்க என்னடா பண்றீங்க பைக்ல?
என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சப்பா நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற உன்னை அப்படியே குத்துறா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அட பொம்மால என்னடா இப்படி இறங்கிட்டு ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். டான்ஸ் ஆறாயெல்லாம் இல்ல அடிச்சுக்கிறாயெல்லாம் தெரியல. மேல பாரு. எனக்கு ஆய் வருது. ஆய் வந்தா அப்படி பிடி கையில பிடிச்சு அப்படியே நக்கு. ले भाई दीपक पता नहीं किस बहानचोद की नजर लगी है। இங்கிட்டு போய் இங்கிட்டு வந்துருச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நாடெங்கிலும் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லல, காமராஜரையே ஐயான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாடெங்கிலும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்துதப்பா. அண்ணே உடனே தானே என்ன சொல்ற ஒழுங்குன்னு சொல்ற மாதிரி இல்ல. சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அம்மா சாப்பிட்டியா? இந்த சிரிப்பு தான் சார் 75 சார். யாரா அவன் பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்க சம்பாடி அருணால் ஜிம்காரன். காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. ஓ அப்படியா விஷயம். யாரா இப்பெல்லாம் எடிட் பண்றீங்க? எங்கடா இருக்கீங்க? ஏய் சாண்டி வந்துட்டாண்டி. கலக்கலா அடி பிச்சு உதறிட்டு இருக்கான். வாங்கடி போலாம். வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். மலர் யார் இந்த சாண்டி? பேரை கேட்டதும் பொண்ணுங்க எல்லாம் இப்படி ஓடுறாங்க. சாண்டி குருவியோட பாட்டு குஞ்ச புடிச்சி ஆட்டு. என்னடா அது பாட்டு? இது நான் எப்படிப்பட்ட பாட்டை எப்படி அவாத்தி வச்சிருக்கீங்க? அதை விட இவன் ஆடுறது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போறியா? கேப்டன் சீமா. கேப்டன் நீ கூப்பிடு. ஆட குண்டு புண்ட. ஆட சரி எங்க போயிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க கேப்டன். இவர் பாவியா இவரை போட்டு ஏதோ வீடியோ கிரியேட் பண்ணி இவரை போட்டு சொல்றீங்க. இவ்வளவுக்கும் காரணம் பெரியப்பா. ஏய் பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. விட்டு 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 விட்டு. இவர் ஒழுங்கா பேச மாட்டேன்றாரு. மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி என்ன ஜாதி குரங்குன்னு தெரியல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவனா? வாட்டர் மெழுது ஹைலைட். தலைமை ஏதோ கையில வாங்குறாப்புல, வாயிலையும் போடுறாப்புல. எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. உனக்கு என்னடா சந்தேகம்? நீ எதுக்குடா ராஜாவா இருக்க? சோட்டா பீம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு, நீ என்ன மைத்துக்கு ராஜாவா இருக்க? மலையாளம் பேசிட்ட.
என்னடா சீரியல் இது? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.